ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா காளான் கிரேவி தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு, தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு, தேங்காய் சில்லும் கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டு ஆட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். அது வதங்குற கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி நல்லா எடுத்துக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. அதுக்கடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ரெண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய், காஷ்மீர் மிளகாய், கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் குழந்தைகளுக்கு சாப்பிட்ணுன்றதுனால காரம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், தேங்காய் சில்லு, அந்த இதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாம் வேகட்டும். உப்பு போட்டு நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த தண்ணி காளான் வெந்துடும். அதுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்து ஒரு கொதி வரவும் இறக்கிடலாம். கிரேவி நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு காளான் கிரேவி எப்படி செய்யணும்னு அடுத்த ஒரு வீடியோவில் போகிறேன்.